பம்ப் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? இது ஒரு லாங் பம்ப்பு. நான் போடவே கூடாது. ரோடு பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பாருங்க. தெரியுதா? இப்போ பக்கத்தில் போனால் லைட்டாக தெரியும். இந்த பம்ப் ஸ்கொயராக இருக்கும். அது பயங்கர டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். டக்குனு கீழே இறக்கி விட்டுரும். கரெக்டாக லைட் அடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் விலையை தான் அடிக்கணும். தெரியுதா? இதுதான் அந்த பம்ப்பு. ரொம்ப டேஞ்சரஸான பம்ப்பு. ஓகேவா? தெரியுதா? ஸ்கொயராக இருக்கும், ஆனால் கண்ணுக்கு தெரியாது. பக்கத்தில் போய் அது மேலே ஏறுறேன் பாருங்க. இது பயங்கர டேஞ்சரஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு இங்கிட்டு போனீங்கன்னா வலிக்கி விட்டுரும். ஓகேவா? இது மாதிரி ரோடை வந்து பேட்சிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த பேட்சிங் பண்ணுறதே டேஞ்சரஸ். இது பண்ணக்கூடாது. ஓகேவா? இது வந்து 2 வீலருக்கு தான் பிரச்சனைன்னு கிடையாது. 4 வீலருக்குமே இது பிரச்சனை. இதோட அந்த ஃபோக்கல் லென்த்தை நோட் பண்ணிக்கங்க. தெரியுதா? பக்கத்தில் போனால் டிஸப்பியர் ஆகும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு பம்ப்பு. இது இந்த டிஸ்டன்ஸ்லேயே தெரியணும். ஓகேவா? இந்த பம்ப்பு இந்த டிஸ்டன்ஸ்லேயே தெரியணும். இந்த ஃபோக்கல் லென்த்தில் நீங்கள் விலகி நின்று எடுத்தீங்கன்னா ஃபுல் பம்புக்கு கேல்குலேட் ஆகாது. இப்போ டே டைமில் ஃபுல் பம்புக்கு போடலாம், நைட் டைமில் ஃபுல் பம்பு, அந்த ஃபுல் ஸ்பீட் பிரேக்கருக்கும் போட முடியாது. தெரியுதா? பாருங்க அது மேலே. இப்போ இங்கே லைட்டே இருக்காது. ஏன் சைட் ரோட்டில் இருக்கிற இந்த பம்ப்ஸ் இது ஏற்கனவே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்ன இங்கே ஒரு பம்ப் இருக்கும், இங்கே இருக்குது இல்லை. இதெல்லாம் வந்து செப்டிக் டேங்க் ஹோலு. இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. இப்போ இந்த ரோடு வந்து கொஞ்சம் அங்கிட்ட அங்கிட்டு டேமேஜ். இது நல்ல ரோடு தான், ஆனால் இதுவே அங்கிட்ட அங்கிட்டு டேமேஜ். இந்த இருக்கா, ஒரு குழி விழுந்துருக்கும் உங்கள் கண்ணில். இது ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிராக்டரை போட்டுக்கிட்டு மண்ணில் ஓட்டுங்கன்னா ரோட்டில் ஓட்டிட்டு போவாங்க. இந்த பம்ப் வரும் பாருங்க. இதுதான் வந்து மாலையை போட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இவ்வளவுதான் என்னோட ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்னால் அது எவ்வளோ தூரம் அந்த பீம் ப்ரொஜெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த பீம் ப்ரொஜெக்ட் ஆகிறது தான் உங்களுக்கு ஃபோக்கல் லென்த்து. இந்த 12th படிச்சிருப்பீங்க, ரைட்டா? இதில் வந்து ஹை ஸ்பீட் லோ ஸ்பீட் கிடையாது. இன்னொன்று இந்த இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது. இங்கே ஒரு லைட்டை போட்டால் முடிஞ்சிச்சு. ஆனால் அதை செலவை நம்ம பார்த்தோம்னா இந்த லைட்னிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு இருக்கிற இந்த பம்பு புரியுதா? இங்கிட்ட ஒரு பம்ப் இருக்குது ஆரப்பாளையத்தில். இதை நல்லா ஃபோக்கல் இது வச்சு தான் எடுக்கணும். இல்லை இதுனா பிரச்சனை கிடையாது. இதுனா வந்து அந்தளவுக்கு ஸ்கொயராக இருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. இல்லை இங்கே ஒரு இருக்கா, அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த ஃபோக்கல்லேருந்து மிஸ் ஆயிரும், பீம் அங்கே ப்ரொஜெக்ட் ஆயிரும். ஓகே, இந்த லைட்டிங் கண்டிஷனுக்கு இந்த பம்பு தெரியுது. இப்போ இது ஒரு வகையான பம்ப்பு. இதுவும் டேஞ்சரஸ் தான், ரைட்டுங்களா? இது ஒரு வகையான பம்ப். அது நல்லா ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அந்த பம்ப்பு. இது இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கிறது இந்த லைட்னிங்க்கு தெரியுது. ஏன்னா இங்கே ஒரு பம்ப் இருக்கு. ஓகே, இப்போ இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, கண்ணுக்கு தெரியுதா? என்னோட லைட்டிங்க்கே அது தெரியுது கஷ்டம். அங்கேருந்து லைட் வர்றதுனால தெரியுது. இதை சுற்றி நின்று எடுத்தனாலுமே இங்கே லைட்டே கிடையாது, சம்மந்தமே இல்லை. இங்கிட்டு லைட் போடணுமோ அங்கிட்டு கிடையாது. இங்கிட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கர். ஓகே,
அதிசயம் என்னவென்றால் மக்களே, நம்ம மக்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்காங்கன்னா, இங்கிட்டு ஒரு வீடு இருக்கும், ஒரு குழந்தை ஒரு நாள் அது வாட்டுக்கு வெளியே ஓடி வந்துருச்சு. அவ்வளோ பிஸியான ஏரியா இது, இந்த ஏரியா ரைட்டா. அது வாட்டுக்கு பிடிச்சிட்டு அவங்க வீட்டில் பாட்டுக்கு மெகா சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடு தான் நினைக்கிறேன், அந்தளவுக்கு புத்தி இந்த வீடு கிடையாது, வேறு வீடு நினைக்கிறேன். நான் வந்து அடிச்சுட்டு போவாங்க, நம்ம அதை பேசணும். இப்போ இதில் வந்து லோ ஸ்பீடு ஹை ஸ்பீட்னா இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த பாலத்து மேலே போவோம். இந்த பாலத்து மேலே இருக்கிற பம்பை காட்டுறாங்க. இது கம்ப்ளீட்டாக செல்ஃபி ஸ்டிக்லேருந்து மவுண்ட் பண்ணி எடுக்க, கையில் பிடிச்சிட்டு எடுக்காங்க. இங்கிட்டு விழுந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ரைட்டா. அது என் சேனலில் பார்க்குறவங்க யாருக்குங்க அடிப்படக்கூடாதுன்றது எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது, சரியா. அப்படி எடுக்காங்க, செல்ஃபி ஸ்டிக்கை மவுண்ட் பண்ணிடுங்க. மூவபிள் மவுண்ட் ஒன்று விற்கும் ரைட்டா, கிம்பல் மாதிரி விற்கும், அதை வச்சு எடுங்க. இப்போ இது வந்து இவன் வந்து ஹைவேஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இந்த லேனுக்குள்ளே போயிட்டோம்னா லோ ஸ்பீடு, அந்த லேனுக்குள்ளே போயிட்டோம்னா ஹை ஸ்பீடு. இது ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் ஒரு பையன் நம்ம ப்ராஜெக்டை வந்த பையன் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார், ஓகேவா. பின்னாடி வண்டி வருது, பொறுமையாக போகணும். என்னதான் அது வந்து கிம்பல் பிடிச்சிருந்தாலும் அந்த கிம்பலை வந்து நீங்கள் கொஞ்சம் இப்படி பார்க்குறேன்ட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. இது ரொம்ப ஸ்டீப்பில் எலிவேட்டடு. சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இது நல்லா தெரியும், பயங்கர ஸ்டீப்பான இது ரைட்டுங்களா. இங்கேலாம் ஒரு பம்ப் இருக்குது, நல்ல வேலை எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரமாக எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இதில் இருக்கிற பம்பு நைட் நேர பம்பு டேஞ்சரஸ்ஸு சரிங்களா. எதுலனாலும் வர இதில் முக்கியமான விஷயம் இந்த வில்லாபுரம், இந்த இது வந்து தத்தநெறி சரிங்களா. இந்த மாதிரி ஏரியா கூட நைட்டு வராங்க, நாங்கள் ஃபுட் டெலிவரி வர்றதுனால வந்துடுறோம் சரிங்களா. அதனால் இதுதான் தனியாக வராங்க. ஏரியா மோசமான ஏரியா, ஒன்றும் ஆகாது ரைட்டா. சும்மா சொன்னேன், மதுரை நல்ல ஊருங்க. ஆல் ஸ்காலர்ஸ் இங்கே இருக்கிறவங்கன்னா ஸ்காலர்ஸ், ஸோ டோன்ட் வரி. நல்லா படித்த மக்கள். பார்த்தீங்களா மேனேஜ்மெண்ட் வேலை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரி, இப்போ இது விஷயத்துக்கு வந்தோம்னா, இந்த பம்பு வந்து இங்கே 2-3 பம்பு நிறைய இடத்துல இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நம்ம வந்து எப்பயுமே எல்லாத்தையுமே குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது அதை பிடிக்கக்கூடாது.